2026 யாரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு தேர்தல உண்மையிலேயே ரிசல்ட்ட பார்க்கிறபோது, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா, திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் எதிர்க்கட்சியா அமைக்கும், இல்லன்னா அதிமுக ஜெயிக்கும், திமுக எதிர்க்கட்சி ஆகும். இப்படிங்கிற பல பேச்சுகள் பேசிக்கிட்டு இருந்தபோது, விஜய் வந்து ஒரு கருத்திலே கொள்ளலங்கிறது தான் உண்மையா இருந்தது. அவர் என்னங்க ஒரு 10 சீட்டு, 20 சீட்டு பிடிப்பாரு. இல்லன்னா ஒரு 20% எடுப்பாரு. இந்த கால்குலேஷன்ல தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது. அது சீமான் அவர்களால் நடக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு மாற்று தேவைப்படுது. அது சீமான் வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். அவர் கொள்கைகள் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்ட நிலையில, இன்னைக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அது விஜயால். அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம். உண்மையிலேயே வந்து இத நம்ம விருப்பமோ, வெறுப்போ ஆனால் இது நடந்த விஷயம் சரி அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. திமுகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியது மிகச் சரியான ஒரு விஷயங்க. அதேபோல அதிமுகவ 3வது இடத்துக்கு அதாவது இதுவரையும் ஆளுங்கட்சியாவோ, எதிர்க்கட்சியாவோ இருந்த அதிமுக இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழக்கிற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றிய வந்து விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லங்க. வாழ்த்துக்கள் விஜய் சார் அவர்களே!